என்னங்க இது? நீங்க பெரிய புள்ளி, அதை நம்பித்தானே நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்தேன். இப்போ என்னடா என் முதலுக்கே மோசம் வந்துடும் போல் இருக்க. அவசரப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பணம் வாங்கலையா, இல்ல கரெக்டா திருப்பி தான் கொடுக்கலையா? அப்ப இருந்த நிலைமை வேற, இப்போ உங்க நிலைமை மாறி இல்ல இருக்கு. என்னங்க திடீர்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? ஏங்க நாங்க மட்டுமா பேசுறோம்? உங்க கூட வரவு செலவு வச்சிருக்கிறவங்க அத்தனை பேரும் தான் பேசுறாங்க. உங்க மூஞ்சில நானும் என் மூஞ்சில நீங்களும் ஏங்க முழிக்கிறோம்? நமக்குள்ள கணக்கு வழக்கெல்லாம் இருக்கிறதுனால தானே முழிக்கிறோம். அதுல ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கப்புறம் எப்படிங்க மூஞ்சாவது மொழியாவது? ஏன் சார், இதனால எங்க அப்பா மூலமா எவ்வளவு ஆதாயம் சம்பாதிச்சிருக்கீங்க, திடீர்னு வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? தம்பி நீ சின்ன பையன், உனக்கு விவரம் பத்தாது. இத பாரு, தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத, அப்படி ஓரமா ஒதுங்கி நில்லு. இத பாருங்க மிஸ்டர் திருவேங்கடம், முன்னால வாங்கின பணத்தை இது வரைக்கும் நீங்க திருப்பி தரல. இப்ப வேற ஏகப்பட்ட பணம் வாங்கிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன சதீஷ், என்ன ப்ராப்ளம்? ஏன் உங்க சித்தப்பாவை திட்டிட்டு இருக்காங்க? காலையில இருந்து 3 பேரும் வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கடன் பிரச்சனை தான். ஐயா, பிசினஸ்க்காக உங்ககிட்ட பணம் வாங்கினப்பெல்லாம் பைசா வட்டி குறைக்காம திருப்பி கொடுத்துருக்கேன்ல. நான் கொடுத்த வட்டி பணமே லட்சக்கணக்கில் சேர்ந்திருக்குமே ஐயா. இன்னைக்கு எனக்கு ஒரு சிக்கல் வந்த உடனே எல்லாரும் கழுத்து பிடிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? மனசாட்சியை வச்சுட்டு என்னையா பண்றது? அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு இக்கட்ல சிக்கிட்டேன். உங்களை மாதிரி பழகணவங்களே இப்படி நெருக்கனா எப்படிங்க? இதோ பார்த்துருவேங்கடம், கொடுக்கல் வாங்கல இதெல்லாம் உதவாது. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? அதான் எல்லாத்தையும் விட்டுட்டியே. அது சரி, 1 கோடி ரூபாய் எப்படியா திரும்ப உனக்கு கிடைக்கும்? மிஸ்டர் திருவேங்கடம், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? நிலைமை ரொம்ப மோசம் போல இருக்குதே. அதெல்லாம் இல்லைங்க. பெரிய அளவில் ஏமாந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரோ உங்களை மோசம் பண்ணிட்டாங்களாமே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் திருவேங்கடம் பொய் சொல்றீங்க? சார், நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் சார். ஐயோ, என் பணம் எக்கச்சக்கமா உங்ககிட்ட இருக்கேயா? ஐயோ, உங்க பணம் எங்கேயும் போகாதுங்க. அதுக்கு பதிலா என் ஃபேக்டரி வட எழுதி கொடுத்துறேன். இனிமே என்னையா எழுதி தர்றது? ஏற்கனவே பணம் வாங்குறப்ப ஃபேக்டரியை காமிச்சு தானே பணம் வாங்குச்சு. பணத்தை ஒழுங்கா திருப்பி தரலன்னா ஃபேக்டரியை ஏலத்துக்கு கொண்டாந்துருவேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடும். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. உன் ஃபேக்டரியை என் பேருக்கு மாத்தி டாக்குமெண்ட் ஸ்டடி பண்ணி கொண்டாந்துருக்கேன், அதுல கையெழுத்து போடு. ஏற்பாட்டோட தான் வந்திருக்கீங்களா? பின்ன என் பணத்துக்கும் சேஃப்டி வேணும் இல்ல? இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடு. சித்தப்பா, இல்ல சித்தப்பா. இருமா. சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா. ப்ளீஸ். என்ன சித்தப்பா, இப்படி நீட்ன பேப்பர்ல எல்லாம் கழுத்து போட்டா எப்படி? இது பாருமா, நீ யாரு? நான் இவரோட அண்ணன் பொண்ணு. இவர் எவ்வளவு பெரிய மனுஷன், இப்படி மோசமாவா நடந்துக்குவீங்க? இது பாருமா, நேத்தி வரைக்கும் தான் இவர் நீ சொன்ன பெரிய மனுஷன். இன்னைக்கு இவருடைய பூரா சொத்தையும் இழந்துட்டாரு. இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போயிடுச்சு, தெரிஞ்சுக்க. என்ன சொல்றீங்க? அது உனக்கு தெரியாதும்மா. என்னமோ பிசினஸ், முன் பணம், அது இதுன்னு எவனோ சிங்கப்பூர் பார்ட்டின்னு ஒருத்தர் நல்லா இவரை ஏமாத்திருக்கான். அதனால இவருக்கு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் லாஸ். அது மட்டும் இல்லாம வரதட்சணைன்னு அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காரு. அதுக்காக வெளியில எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருக்காரு. அதுவும் இவர் சொத்துக்களை காட்டி காட்டி தான் கடன் வாங்கியிருக்காரு. இப்போ இவர் ஏமாந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே பணம் கொடுத்த எல்லாரும் அந்த சொத்துக்களை கைப்பற்ற ட்ரை பண்றாங்க. தெரியுமா உனக்கு? இருக்கட்டும் சார், ஆனா இவர் ஒண்ணு சாதாரண ஆள் இல்லையே. இவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். நிலைமையோட சீரியஸ்னஸ் உனக்கு முழுசா தெரியலையேம்மா. இவரோட எல்லா சொத்துக்களையும் வித்தா கூட இவரால மீளவே முடியாது. நாங்க எல்லாத்தையும் கிளியரா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இத பாருங்க திருவேங்கடம், மத்தவங்க எல்லாம் உங்ககிட்ட வேற மாதிரி டீல் பண்றாங்க.
உங்களோட வாட்டர் பிளான்ட், ஃபேக்டரி எல்லாம் போயிடுச்சு. என் காசுக்கு என்ன கேரண்டி? பேசாம இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுங்க. எஸ் சார், இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? நியாயத்தெல்லாம் பார்த்தா என் பணம் எனக்கு வராதியா? ப்ளீஸ், என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரேடே சாச்சிடாதீங்க. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. என் சொத்து எல்லாமே நான் சம்பாதிச்சது. இந்த வீடு நான் பார்த்து பார்த்து கட்டினது. எனக்கு சுதாரிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் கொஞ்சம் யோசிக்கணும். ப்ளீஸ், எனக்கு ஒரு 6 மாசமாவது டைம் கொடுங்க. முடியாது திருவேங்கடம், முடியாது. 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க என் பணத்தை திருப்பி தருவீங்கன்னு என்ன நிச்சயம்? பேசாம இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க. உங்க பணத்தை நான் கொடுத்துறேன் சார். எப்படியா கொடுப்ப? அதான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறிய. என் பணம் திரும்பி வருங்கிறதுக்கு என்ன கேரண்டி? சார், நான் கேரண்டி தரேன் சார். நீயா? நீ என்னமா கேரண்டி தருவ? உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? சார், நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இப்ப கூட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம ஃபியூச்சர்ல கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு சார். இது பாருங்க, இதான் என்னோட விசிட்டிங் கார்டு. இதெல்லாம் சரியா வராதுமா. சார் ப்ளீஸ் சார், நான் பொறுப்பு சார். நீங்க வேணும்னா என்னோட ப்ராஜெக்ட் சைட்ல வந்து பார்க்கலாம், செக் பண்ணலாம் சார். ஏமா, அவரு பணத்துக்கு நீ பொறுப்பேத்துக்கிற, என் கடனுக்கு யார் பொறுப்பேத்துக்குவாங்க? அதான் அந்த மினரல் வாட்டர் பிளான்ட் உங்ககிட்ட அடமானத்துல இருக்குல்ல, அப்புறம் என்ன சார் கவலை உங்களுக்கு? சுமாரி சதீஷ், இது பாருங்க சார், உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு சார். ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன சார், கையெழுத்து வாங்கிட்டீங்க? எப்படியாவது உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. அப்புறம் என்ன சார்? அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டீங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு 3 months டைம் கொடுங்க சார். 3 மாசத்துக்குள்ள உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். எப்படிம்மா நம்பர் சொல்ற? நீ எப்படி தருவ? சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்னை நம்புங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லம்மா, ப்ளீஸ். நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். திருவேங்கட சொல்லிட்டு நான் நம்புறேன். வாங்க, அவரை சொல்ல சொல்லுங்க. என்ன மிஸ்டர் திருவேங்கடம், இந்த பொண்ணு எல்லாருக்கும் பதில் சொல்லி அனுப்பிச்சிடுச்சு. அவங்களும் போயிட்டாங்க. என் கடனுக்கு ஈடா இந்த வீட்டை கேட்டா 3 மாசம் தவணை கேக்குது. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வரல, நான் 3 மாசம் கழிச்சு இந்த வீட்டை எடுத்துக்குவேன். சார், நான் தான் உறுதியா சொல்றேன்ல சார், 3 மாசத்துல உங்க பணம் உங்க கைக்கு வந்துரும். அப்புறம் என்ன சார்? ஒத்துக்கிறேம்மா. ஆனா 3 மாசத்துக்கு வட்டியும் சேர்த்து கொடுக்கணும். அப்படின்னா இந்த தவணைக்கு நான் ஒத்துக்கிறேன். சரி சார், ஓகே. வட்டியும் முதலுமா திருப்பி தந்துடுறேன், சரியா? பாருங்க மிஸ்டர் திருவேங்கடம், இந்த பொண்ணு சொல்றதுனால நான் இப்ப விட்டுட்டு போறேன். ஆனா இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு, அப்புறம் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நான் சும்மா விட மாட்டேன். ஆமா. சரி சார், ப்ளீஸ் சார், கிளம்புங்க. சரிம்மா, நான் வரேன். சித்தப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? விடுங்க, போன வரைக்கும் போட்டும். இது பாருங்க, நீங்க ஒண்ணு மனசு தளர்ந்துராதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன் சித்தப்பா, நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அதுக்காக மனசை தளர விடலாமா? இது பாருங்க, நமக்கு ஆக வேண்டிய காரியங்கள் 1000 இருக்கு. இது பாருங்க சித்தப்பா, நான் உங்களை எப்பவுமே கம்பீரமா பார்த்து தான் பழகிருக்கேன். இந்த மாதிரி சோர்ந்து போயிடாதீங்க ப்ளீஸ். இந்த பிரச்சனையை நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். சதீஷ், சித்தப்பாவை பார்த்துக்கோ. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு.
நான் சரிக்கா. கிளம்புறேன். நான் வரேன் சித்தப்பா. சுமதி எப்படி இருக்கா? இருக்கா? என்னம்மா, என்னாச்சு அபி? சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேம்மா. அங்க என்னென்னமோ ஆயிப்போச்சு. இன்னும் ஆவறதுக்கு என்ன மிச்சம் இருக்கு? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. புதுசா என்ன கெடுதல் வந்துட போகுது? சாரதா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. அபி, என்னாச்சுமா சொல்லு. சித்தப்பா அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி வச்சிருக்காருமா. அவரை மாதிரி பல பிசினஸ் பண்றவங்க இந்த மாதிரி பணம் வாங்கி வச்சு புரட்டுறது சகஜமான விஷயம்தான். ஆனா சித்தப்பா ஒரேடியா அந்த ஃப்ராடுங்க கிட்ட ஏமாந்ததுனால கிட்டத்தட்ட 5-6 கோடி வரைக்கும் சிக்கல் வந்துருச்சு. சித்தப்பாவோட பெரிய பலமே அவருக்கு கடன் கொடுத்தவங்க அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான். இப்ப அது இல்லாம போனதும் எல்லாரும் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கொடுத்தவங்க பணம் வாங்காம நாங்க வீட்ல இருந்து போக மாட்டோம்னு சொல்லி வீட்டுல பெரிய கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தப்பாவோட ஃபேக்டரி, வாட்டர் பிளான்ட் எல்லாத்தையும் பணம் கொடுத்தவங்களே எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில வீட்டை நான் எடுத்துக்கிறேன்னு ஒருத்தர் தகராறு பண்ணும்போது நான் தான் 3 மாசம் டைம் வேணும்னு சொல்லி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஆளை எப்படியோ சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன். நீயே அப்படி இதுக்கெல்லாம் பொறுப்பு ஏத்துக்கிற? ரொம்ப தேவையா இப்ப இதெல்லாம்? அந்த மனுஷன் எக்கடோ கெட்டு போகட்டும்னு வருவியா? என்ன சித்தி இது? என்னதான் அவர் மேல கோவம் இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா? அவர் எக்கேடோ கேட்டு போகட்டும்னு நம்ம எப்படி நினைக்க முடியும்? அவர் நினைச்சாரே அபி, நீ கெட்டு போகணும்னு அவர் நினைச்சாரே. எங்கிட்டயே எத்தனை முறை சொல்லியிருக்காரு தெரியுமா? அந்த வீட்டு பொட்டச்சிங்க ரொம்ப திமிரு பிடிச்ச ஆடுறாளுங்க, எக்கடோ கெட்டு போட்டோன்னு சொன்னாரு. நீ ஏண்டி அவங்களோட உறவு கொண்டாடுறன்னு பல முறை எங்கிட்டயே சொல்லியிருக்காரு. சொல்லிருப்பாரு சித்தி, என்கிட்டயே நேரடியாவே சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல அபி, அந்த மனுஷன் பண்ணது தகப்பு இல்லாம நீங்க கஷ்டப்பட்ட சமயத்துல அவர் மனசார ஒரு உதவி பண்ணிருக்காரா? நான் இங்க வந்து போறதையே அவர் விரும்பினது கிடையாது. அது தெரிஞ்சது தானே சாரதா, அவரோட குணம் அப்படி. எங்க குடும்பத்தை பத்தி அவர் எப்பதான் அக்கறைப்பட்டாரு. அக்கறை இல்லாம இருக்கிறது வேறக்கா. ஆனா அபி, உங்க சித்தப்பா அதுக்கு மேலேயே உங்களை பல விதத்துல குடும்பப்படுத்திருக்காரு. கஷ்டத்துல இருந்தப்போ உன் கல்யாணம் நடந்துச்சு. அப்ப ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எனக்கு தெரியும். அந்த சமயத்துல உங்களை அவர் கேலி பேசினாரே தவிர அந்த மனுஷன் ஏதாவது உதவி செஞ்சாரா? அந்த தேனாம்பேட்டை இடத்த சூழ்ச்சி பண்ணி அடிமாட்டு ரேட்டுக்கு உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கினாரே. உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தப்ப உடம்பப்பட்ட மனுஷன் ஒரு ஆறுதல் சொல்லாம ஊர்க்காரங்க பேசினதை விட இவர்தான் மோசமா பேசினாரு. உங்களை அசிங்கப்படுத்தினாரு. பொம்பளை வளர்த்த புள்ள உருப்படாதன்னு இளக்காரமா பேசினாரு.
பார்த்திருக்கேன் அபி. உதவின்னு கேட்டு வரும்போது பணம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா ஆறுதலா 2 வார்த்தையாவது பேசலாம் இல்லையா? அது பேசுறது கிடையாது. இளக்காரமா பேசுவாரு, இல்ல கேலி பேசுவாரு. இதுக்கு மேல உன்னை அவங்களை அவமானப்படுத்திடுவாரு. இது அபி பெருந்தன்மையா மறந்து மன்னிச்சிருக்கா. ஆனா பாத்துக்கிட்டு இருந்த என் மனசுல அதெல்லாம் முள்ளா நெருடிக்கிட்டு தான் இருக்கு. விடுங்க சித்தி. எப்படி விட சொல்ற அபி? சரி, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு காரியம் பண்ணாரு. ஆனந்திக்கு வந்த சம்பந்தத்தை வஞ்சகமா கெடுத்து சுமதிக்கு அதை ஏற்பாடு பண்ணாரு. ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கான். அதான் அவர் பண்ண காரியம் அவரை ஒரேடியா கீழே தள்ளி தரமட்டமா ஆக்கிடுச்சு. உங்களுக்கு கெடுதல் நினைச்சதுக்கு இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. நல்லா அனுபவிக்கட்டும் அபி. அவருக்கு இதுக்கான முழு தகுதி இருக்கு. நீ ஏன் அவருக்காக பரிதாபப்படுற? எதுக்காக வீட்டை புடுங்க வந்த ஆளுங்க கிட்ட நீ பொறுப்பு எதுக்கிட்ட? என்ன சாரதா நீ கோவத்துல என்ன வேணாலும் பேசுறதா? அவர் பார்த்து பார்த்து கட்டின வீடு, அதை பறி கொடுக்க முடியுமா? இருக்கிற வீடும் போயிட்டா அவமானம் இல்லையா? என்னக்கா பேசுற? என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. பாருக்கா அவளை. அவ இருக்கிற நிலைமைய பாருக்கா. சித்தி ப்ளீஸ். இதெல்லாம் பார்த்து நான் இன்னும் உயிரோட இருக்கேன். எனக்கு தேவையா இதெல்லாம்? அவ நிலைமைய பாருக்கா. சித்தி ப்ளீஸ் அழாதீங்க சித்தி. எனக்கு தாங்க முடியலக்கா. சித்தி ப்ளீஸ் அழாதீங்க. சித்தி அழாதீங்க சித்தி. சித்தி ப்ளீஸ். எல்லாம் சரியாயிடும், அழாதீங்க. எல்லாம் சரியாயிடும் சித்தி. ஐயோ நீங்க அழாதீங்க ப்ளீஸ்.